ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மதன் ராஜ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம செட்டிங்ஸில் என்ன பண்ணால் நம்ம செக்யூராக இருக்கலாம் அப்படி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் போய் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா மெத்தடும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து எப்படி வச்சுக்கிறீங்க, டார்க்காக வச்சுக்கிறீங்களா இல்லை ஸ்டாண்டர்ட் லைட்டை வச்சுருக்கீங்களா கண்டிஷனில் அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, கீழே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா அது வந்து ஆட் ஆகிரும். அதாவது அந்த டார்க் மோடு ஆட் ஆகிரும். அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிரும். அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஸ் வச்சுக்கலாம் 5 சஜெக்ஷன் பண்ணுறது இருக்குது. அடுத்தது ஹோம் ஸ்க்ரீனோட லே அவுட் எத்தனை ஆப் வச்சுக்கலாம், 6x6 வச்சுக்கலாமா, 5x4 வச்சுக்கலாமா, உங்கள் ஹை ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஆப்போட ஐக்கான் எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்போட ஐக்கான் சர்ச்சு எப்படி இருக்குன்னு பார்க்குறது இதோடது. அடுத்து வந்து குளோபல் சர்ச்சு, அது ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். இல்லை லாக் ஸ்க்ரீன் லேஅவுட்னால், இப்போ நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் எந்த ஆப்பையும் மூவ் பண்ண முடியாது. அதாவது இங்கேருந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா அங்கே தான் இருக்கும். அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல மூவ் பண்ணுற அளவுக்கு தடுத்து நிறுத்துறது தான் அந்த லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட். அது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அப்படியே முடியாது. தேவைப்படும் போது நீங்கள் மாற்றிக்கிறதுனால அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஐக்கான் ஆட்டோ ஃபில்னா, நீங்கள் ஒரு ஐக்கானை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஐக்கானை வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிங்கன்னா அதே தானாக அரேஞ்ச் ஆகிக்கும். அடுத்தது டபுள் டேப் டு லாக்னா, 2 வாட்டி டபுள் லாக் தொட்டிங்கன்னா லாக் ஆகிற மாதிரி ஆப்ஷனு. அதில் லாக் ஸ்க்ரீன் பார்த்தோம்னா அதில் நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அடுத்து அதுவும் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதில் முன்னாடி டைமிங் எப்படி செட் பண்ணுறது. அது போக உங்களோட நேவிகேஷன் பட்டன் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அதை பற்றி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இதோட நேவிகேஷன் பட்டன் உங்களுக்கு இப்படி வேணுமா இல்லை ஸ்வைப் பண்ணுற மாதிரி கையால் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்குறது தான் இந்த கெஸ்டர்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. கெஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே நீங்கள் பட்டன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பட்டன்ஸ் வேணும், லெஃப்ட் சைடு உங்களோட பேக் பட்டன் வேணுமா இல்லை ரைட் சைடு உங்கள் பேக் பட்டன் வேணுமான்னு கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான். அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு பாருங்கள் தான் காட்டுறது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னு நான் பார்க்க போகிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார். உங்கள் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும். இப்போ நீங்கள் வெளியில் லாக் பண்ணிட்டா கூட அந்த லாக் ஸ்க்ரீனில் கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கிற மேலே இருக்கிற பார் அதை கீழே ஸ்வைப் பண்ண முடியுமா லாக் பண்ண போது கூட. அந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் ஆன் பண்ணுற ஆப்ஷனும் இதில் தான் இருக்குது. மறக்காமல் ஒவ்வொரு செட்டிங்ஸும் மறக்காமல் கவனித்து பாருங்கள். இல்லை பேட்ஜஸ்னால், அதாவது உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குல்ல, அங்கே வந்து உங்களுக்கு எப்படி ஐக்கான் தெரியணும் அப்படி உங்களுக்கு கேட்குது. இதுதான் மெயினான ஒன்று. நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் எந்த மாதிரி இருக்கணும், பேட்ரி ஸ்டைல் உங்களுக்கு தெரியணுமா, ஒவ்வொரு ஆப்ஷனாக கேட்கும். கண்ணுக்கு தெரிகிற மாதிரியா இல்லை நம்பர்ஸ் வைக்கிற மாதிரியா, இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதை பொறுத்து தான் நீங்கள் மாற்றி வைக்கணும். இல்லை டிஸ்பிளே டேட்டா தெரியணுமா, நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுமா, மந்த்லி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது போக மெயினானது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கும்போது கூட, செல்லு ஆஃப் பண்ணியிருக்கும்போது கூட மேலே ஸ்வைப் பண்ணும்போது அது லாக் ஆகிருக்கணும், ஆன் ஆகிருக்கக்கூடாது. அதில் ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து நம்ம அடிஷ்னல் செட்டிங்ஸ் தான். இந்த செட்டிங்ஸில் வந்து எல்லாமே ஷார்ட்கட் மெத்தடில் இருக்கும். நீங்கள் எந்த ஷார்ட்கட் வேணாலும் இங்கே வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் உங்களுக்கு பொறுத்த விருப்பத்திற்கேற்ப மாற்றி அமைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்றைக்கி பார்க்க வேண்டிய வீடியோ. திருப்பி நாளைக்கு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.